மினி பாதுஷா செய்கிறது இவ்வளவு ஈஸியா? மாவு எடுத்து மிக்ஸ் பண்ணி எண்ணெயில் பொரித்து ஜீராவில் போட்டிங்கன்னா பாதுஷா ரெடிங்க. இதை கடையில் காசு அதிகமாக கொடுத்து வாங்கிட்டு இருக்கீங்களா? இனி ஈஸியாக தீபாவளிக்கு செய்து அசத்துங்க. பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா ஜூஸியாக அப்படியே பேக்கரியில் வாங்கினது போலவே டேஸ்ட் இருக்கும். செய்கிறதும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க. இப்போ 250 ml கப்பில் 2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். இது ஒரு 1/4 கிலோ அளவுக்கு நான் மாவு எடுத்திருக்கேன். இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுட்ரு சேர்த்துக்கிறேன். 50 ml அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். கரெக்டாக 50 ml அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இந்த 1/4 கிலோ மாவுக்கு சரியாக இருக்கும். இப்போ இதில் ஒரு 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு திக்கான தயிர், புளிப்புள்ளாத தயிராக சேர்த்துக்கோங்க. திக்கான தயிராக ஒரு 6 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு லைட்டாக ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிறேங்க. இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணணும். இதில் ஒரு பிஞ்சு உப்பும் சேர்த்துக்கோங்க. நான் உப்பு சேர்த்துருக்குறேன், வீடியோ கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், இப்போ தண்ணி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு மிக்ஸ் பண்ணணும். ஒரேடியாக ஊற்றிடாதீங்க. எனக்கு தண்ணி ஒரு 1/4 கப்புக்கும் கம்மியாக தாங்க ஆயிருக்குது. அதனால கம்மியாக தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். அப்புறம் அதிகமாக தண்ணி ஊற்றுனீங்கன்னா திரும்பி எக்ஸ்ட்ரா மாவு போடுறது போல் வந்துடும். இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் சரியாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லாவே மிக்ஸ் பண்ணிட்டேன். ரொம்பவும் அடித்து மிக்ஸ் பண்ணாதீங்க, இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணுங்கள். இப்படி எடுத்து பார்க்கையில் நல்ல லேயராக இருக்கணும். பாதுஷாவில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லேயர் இருக்கும். இந்த அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா தான் அந்த லேயர் கிடைக்கும். அப்படி இல்லாட்டினா பாதுஷா கல் போல் ஆயிரும். இப்போ லைட்டாக இது போல் செய்துட்டு மூடி போட்டு வச்சிடுறேன். கரெக்டாக ஒரு 30 நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரம் கூட நீங்கள் ஊற வச்சுக்கலாம். எந்த அளவுக்கு ஊற வைக்கிறீங்களோ பாதுஷா நல்லா சாஃப்டாக இருக்கும். நான் வந்து ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். நல்லா ஊறி மாவு நல்லா சாஃப்டாக வந்திருக்குது பாருங்கள். இப்படி கையில் இப்படி தொட்டு பார்க்கும்போதே மாவு அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் ஒரு சப்ஸ்கிரைப் கொடுத்துருங்க. இப்போ பாருங்கள், மாவை எடுத்து இது போல் ஒன்றுக்கு மேலே ஒன்று இது போல் வச்சு கொடுத்தோம்னா லேயர் நல்லா கிடைக்குங்க. மாவை பிச்சு இது போல் வச்சு கொடுத்துட்டு இப்போ நான் சரி பண்ணி கொடுத்துட்டு இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இதிலேருந்து எடுத்துட்டு சின்ன சின்ன பாதுஷாவாக நம்ம செஞ்சுக்கலாம். நீங்கள் பெரிய பாதுஷா வேணாலும் செஞ்சுக்கலாம். நான் இன்றைக்கி மினி பாதுஷா தான் செய்கிறேன். நான் ஒரு நெல்லிக்காய் சைஸு மாவு எடுத்திருக்கேன். பெரிய நெல்லிக்காய் சைஸ் எடுத்துகிட்டு லைட்டாக இது போல் செய்து கொடுத்துட்டு நடுவில் ஒரு ஓட்டை போல் போட்டுக்கலாங்க. அப்போ தான் ஜீரா நல்லா உறிஞ்சிக்கிட்டு வரும் நம்மளுக்கு பாதுஷா. லைட்டாக இது போல் அழுத்தி கொடுத்துக்கோங்க. இப்போ இது போல் செய்து எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு அடுத்ததும் உங்களுக்கு செய்து காட்டுறேன் பாருங்கள். இதே போல் கொஞ்சமாக மாவு எடுத்துட்டு மறுபடியும் அதே போல் செய்துக்கிறேன். கொஞ்சமாக மாவு எடுத்து இது போல் செய்துட்டு நடுவில் இது போல் செய்து கொடுத்துக்கோங்க. இதே போல் எல்லாத்தையுமே செய்து எடுத்துகிட்டு காட்டுறேன் பாருங்கள். டக்கு டக்குன்னு இது செஞ்சிடலாம். ஈஸி தான் ரொம்ப. சின்ன பசங்கள்கிட்ட கொடுத்தா கூட உங்களுக்கு செஞ்சு கொடுத்துருவாங்க. இப்போ பாருங்கள், எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதுக்கு ஜீரா காய்ச்சிக்கலாம். நான் எதில் மாவு எடுத்தனோ அதே கப்பில் 2 கப்பு அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நான் 2 கப் மாவு இதில் எடுத்திருக்கேன். இதே கப்பில் 2 கப் சர்க்கரை சேர்த்துனோம்னா கரெக்டாக இருக்கும். சர்க்கரை ஒரு 300 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்குங்க. நான் 300 கிராம் அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன். இப்போ அதே கப்பில் 1 கப்பு தண்ணி சேர்த்துட்டு சர்க்கரை நல்லா கரைஞ்சி கொதிச்சு நல்லா கரைஞ்சி வரட்டும். ஒரு அரை கம்பி பதம் பார்க்கணுங்க நம்ம. இப்போ கொதிச்சிருச்சு பாருங்கள். இப்போ வந்து ஒரு அரை கம்பி பதம் செக் பண்ணிக்கலாம். 1 கம்பி பதம் கண்டிப்பாக விட்டுறாதீங்க, அரை கம்பி பதம் தான் வரணும். இப்போ நல்லாவே கரைஞ்சிருச்சு. இப்போ பாருங்கள், நான் கம்பி பதம் செக் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த கம்பி பதம் வந்துருச்சு. இப்போ அதை எடுத்துட்டு நம்ம ஒரு ஓரமாக வச்சிடலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக நான் குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன். குங்குமப்பூ இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க. இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். குங்குமப்பூ உங்கள்கிட்ட இல்லாட்டினா ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இதில் ஏலக்காய் தான் சேர்ப்பாங்க மெயினாக. நான் ஏலக்காய் சேர்க்கலை, குங்குமப்பூ சேர்த்ததுனால நீங்கள் ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இதை பக்கத்து அடுப்பில் நான் எடுத்து வச்சிடுறேன். ஜீரா நல்லா சூடாகவே இருக்கணும். நம்ம வறுத்து சேர்க்கும் போது ஜீரா நல்லா சூடாக இருந்தால் தான் அந்த ஜீரா நல்லா உறிஞ்சிக்கும் இந்த பாதுஷாவில். இப்போ பாருங்கள், எண்ணெய் ஓரளவுக்கு சூடானவுடனே அடுப்பை மீடியமாக கண்டிப்பாக வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஓரளவுக்கு சூடானவுடனே அடுப்பை மீடியமாக வச்சுட்டு இது போல் சேர்த்துக்கிறேன். ஒரு 10 பாதுஷா சேர்த்துருக்கேன் நான். சேர்த்துட்டு தானாக மேலே எலும்பி வரும். அதுக்கு முன்னாடி கரண்டி எதுவும் போட்டுறாதீங்க. பாருங்கள், அப்படியே லைட்டாக வெந்துச்சுன்னா மேலே எலும்பி இது போல் வரும். இப்போ அடுப்பை மீடியமாக வச்சு அப்படியே வேக விடுங்க. அப்படியே செவந்து வரணும். இப்போ லைட்டாக மட்டும் திருப்பி கொடுத்துக்கிறேன். திருப்பி கொடுத்துட்டு இந்த பக்கட்டும் நல்லா வேகட்டும். நல்லா 2 பக்கத்துமே கோல்டன் ப்ரௌன் கலர் கண்டிப்பாக வரணும். இப்போ திருப்பி கொடுத்துட்டு இது போல் செய்துக்கிறேன். இந்த ஸ்பூன் வச்சு இது போல் செய்யும்போது ஈவனாக எல்லா பக்கத்துமே வேகும். நம்ம குலோப் ஜாமுக்கு எப்படி வேக வைப்போமோ அதே போல் தான். பாருங்கள், இது போல் நல்லா கோல்டன் ப்ரௌன் வரணும். இந்த கலர் வந்தால் தான் பாதுஷா பார்த்திங்கன்னா உள்ளார நல்லா வெந்து இருக்கும்.
வெள்ளையாக கண்டிப்பாக எடுத்துடாதீங்க. இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் கலர் அடுப்பை மீடியமாக வச்சு எப்படி நம்ம குலோப் ஜாமுனுக்கு வேக வைப்போமோ அதே போல் தான் பக்குவோம் பாதுஷாக்கும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. பக்கத்து அடுப்பில் நல்லா ஜீரா சூடாகவே இருக்குது, அதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு லைட்டாக இது போல் செய்து கொடுத்துக்கிறேன். நல்லா ஜீரா ஊறிட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ அடுத்த செட்டு எடுத்து போட்டுக்கிறேன். இன்னொரு 10 பாதுஷா இதில் போட்டுட்டு இது நல்லா வேகட்டும். அடுப்பை மீடியமாக வச்சு நல்லா வேகட்டும். நல்லா இது போல் கோல்டன் ப்ரௌன் வந்தோடனே எடுத்துக்கலாம். நம்ம இது போல் நல்லா பொறுமையாக வேக வச்சிங்கன்னா தான் உள்ளார பாதுஷா வெந்து வருங்க. இப்போ எடுத்துகிட்டு இதையும் ஜீராவில் சேர்த்துக்கிறேன். இதே போல் எல்லாத்தையும் சேர்த்து எடுத்துகிட்டு பார்க்கலாம். பாருங்கள், ரொம்ப சூப்பராக இந்த அளவுக்கு பாதுஷா வந்திருக்கு. நான் 1/4 கிலோ மாவு போட்டேன், எனக்கு 3/4 கிலோவுக்கு மேலேயே பாதுஷா கிடச்சிருக்குது. நீங்களும் கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு செய்து பாருங்கள். செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஜீராவில் ஒரு 30 நிமிஷம் நீங்கள் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா ஜூஸியாக உள்ளார ஜீரா இறங்கி ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ மேலாக கொஞ்சமாக நான் நட்ஸு, அதாவது பிஸ்தா பருப்பு இருந்துச்சு, அதை சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட இது இருந்தால் சேர்க்கலாம், அப்படி இல்லாட்டினா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது சேர்த்து தான் ஆகணும்னு அவசியம் இல்லை. நான் வீடியோக்காக மட்டும் பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்குன்னு சேர்த்துருக்கேன். இப்போ ஒரே ஒரு பாதுஷா எடுத்து பிச்சு காட்டுறேன். பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அப்படியே உள்ளார நல்ல ஜூஸியாக சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு இந்த ஈஸியான பாதுஷா ரெசிப்பியை செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்